நம்மளுடைய வாழ்க்கையை நமக்காக வாழ்வதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கை நமக்காக வாழும் பொழுது அதன் முடிவில் வறட்சி, ஏமாற்றம், சங்கடம் அதுதான் வருங்க. ஆனால் எந்த ஒரு வாழ்க்கையும் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, அவருக்காக வாழப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அதோடைய முடிவு சம்பூர்ணமான ஒரு முடிவு, அற்புதமான ஒரு முடிவு. ஐயா, எந்த ஒரு மனிதனும் தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவன் வாழ்க்கையின் முடிவில் அவன் அதை குறித்து வருத்தப்பட்டதே இல்லைங்க. எதற்காக மனிதன் வருத்தப்பட்டிருக்கிறான்னா, வாழ்க்கையின் முடியல ஐயோ எனக்காக வாழ்ந்துட்டேனே, என்னுடைய சுயத்திற்காக வாழ்ந்துட்டேன்னு தான் அவன் வருத்தப்பட்டிருப்பானே தவிர தேவனுக்காக, மற்றவர்களை தூக்கி விடுவதற்காக, ஊழியத்தை செய்வதற்காக வாழப்படுகின்ற வாழ்க்கை உண்மையாகவே ஒரு நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன்.